ஆண்டவர்களை ஆசிரியப்பராக மறுபடியும் உங்களை இந்த காணொலி மூலமாய் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசிரியப்பராக. ஆண்டவர் கடந்த நாட்களெல்லாம் கன்னிமொழி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்தார். தொடர்ந்து ஆண்டவர் இந்த நாள் ஆராதனை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியா, இந்த நாள் ஆராதனை கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியா இருந்த இடத்துல கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை சோதரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை ஆண்டவரின் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தால் இந்த நாள் ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆவியான தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் பாடல்கள் மூலமாக ஆண்டவரே உடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பாடல் ஆராதனை கர்த்தர் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த ஆண்டவரை காணொலியை பார்த்து ஆராதிக்கிற உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதாக. தொடர்ந்து கர்த்தர் இந்த நாளிலே எங்களை ஆட்கொள்வீராக. எங்களோடு கர்த்தர் இடைபடுவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் இன்புள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் வீடுகளிலிருந்து தேவனை பாடி ஆராதிக்க இருக்கிறோம். நாம் எல்லாரும் உற்சாகமாய் நாம் தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன். Paris
என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால் எங்கள் உள்ளம் நீ வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால் கண்மணி போல காத்து கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் கண்மணி போல காத்து கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால் கை சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உன் கரங்களில் என்னை பறிந்திருப்பதால் பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உன் கரங்களில் என்னை பறிந்திருப்பதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால் ஆதியில் என்னை நிலைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் ஆதியில் என்னை நிலைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் என்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால் ஓ எங்கள் உள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால் ஹalleluya ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார் நம்மளை கண்மணி போல இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறார் ஆகவே நம் உள்ளத்தினாலத்திலிருந்து இந்த இடத்துல நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹalleluya இந்த காலைகளில் உண்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா நீர் எங்களை கண்மணி போல பாதுகாக்கிறது எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரே பெயர் சொல்லி எங்களை அழைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இந்த காலைகளில் உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் எல்லாரும் வாய்களை திறந்த சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹalleluya ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஒருவரும் சேரக்கூடாதபடி வாசமாய் இருக்கிற தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேளையில் உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா ஆவியோடு உண்மையோடு நாங்கள் தொழுது கொள்கிறோம் முழு இதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு உண்மை நாங்கள் அன்பு கொள்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஹalleluya என்று சொன்னால் ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிற இடத்துல துதிக்கிற இடத்துல அவர் வந்து இசைவாடுகிற தேவன் அவரை துதிக்கும் பொழுது அவருக்கு நாம் சிங்காசனம் அமைக்கிறோம் ஹalleluya அவர் நம்முடைய மத்தியிலே அமருகிற தேவன் ஹalleluya கீழ்களில் நீங்கள் ஆராதித்தால் தேவனுடைய பிரசன்னம் இந்த கால்களில் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் You're
உம்முடைய பிரசன்னங்கள் நிரப்பட்டும் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் சிங்காசனம் அமைக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீ ராஜாவே ராஜா, நீ கர்த்தாவே கர்த்தா, நீ மகிமை உள்ளவர், நீ மாட்சிமை நிறைந்தவர், நீ கனத்திற்குரியவர், நீ துதிகளுக்கு பாத்திரர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உக்கரகன சந்தரவ கவரவ ரிவி யந்தன சீக்கரகன உம்முடைய பிரசன்னம் இந்த காலவேளையில் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. நீ ஆட்கொள்வீராக ராஜா. உம்முடைய வல்லமை இந்த காலவேளையில் உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நீ பெரியவர் ஆண்டவரே. நீ புகழப்படத்தக்கவர், நீ போற்றப்படத்தக்கவர். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடைய தேவன் ஆண்டவரே. இந்த காலையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய தெய்வீக பிரசன்னங்கள் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. இந்த காலைகளிலே ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மளை விசாரிக்கிற தேவன். அவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் கண்ணோக்கி பார்க்கிற தேவன். அவரை தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன தேவன். அதிகமாய் அவரை தேடுகிறவன் கண்டடைவான் என்று வேதம் சொல்கிறது. அவரை தேடும் பொழுது அவர் நம்மளை கைவிடாத தேவன். எத்தனை பேர் இந்த காலங்களில் விசுவாசிக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த இக்கட்டான சூழ்நிலையில நம்ம விசாரிக்க யாரும் இல்லாமல் இருக்கலாம், நமக்கு உதவி செய்ய யாரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்து உங்களை கைவிடாத தேவன். ஹalleluya. அவரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பாடலை உணர்ந்து நாம் பாடுவாண்டவரே. எங்களுக்கு தாயும் தகப்பனுமாய் எனக்கு வழிநடத்து. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். தாலாட்டுவார் என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருங்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. வேண்டிடுவேனே என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே மனிதனானா, எனக்காகவே மனிதனானா, எனக்காகவே பாடுபட்டார். எனக்காகவே பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். கர்த்தரை கட்டியதை மகிமைப்படுத்துவோமா? அவரை நம்புகிறவர்களை, அவரை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட
கைவிடாத தேவன் அவருடைய வார்த்தை மேல விசுவாசம் உள்ளவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அந்த யோசுவாவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா. இந்த காலங்களில் உங்களுடைய சூழ்நிலைகளில் ஒருவேளை உங்களை நேசித்தவர்கள், நீ நம்பிக்கை உரியவர்கள் கைவிட்டாலும் என் தேவன் உங்களை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. இந்த காலங்களிலே அவரை நாம் உற்சாகமாக நாம் ஆராதிக்க போகிறோம். ஏனென்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் சொப்பான தேவன் உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அவரை நாம் ஆராதிக்க போகிறோம். அவர் மாட்சிமை நிறைந்தவர், அவர் மகிமை நிறைந்தவர், அவர் சொப்பான தேவன் உலகத்தில் ஒருவர் இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் அவருடைய உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் அப்பா. உண்மை தொழுது கொள்கிற இந்த நேரத்தில் உங்களை வல்லமையான நிரப்பும் ஆண்டவரே. எல்லாரும் கேட்கலாம், இந்த ஆராதிக்கிற நேரத்தில் வேண்டிய வல்லமை நம்மை ஆட்படட்டும். ஹல்லேலூயா. தாவீது சொல்கிறார், மகத்துவம் மாட்சிமை உங்களுடைய கரத்தில் இருக்கிறது, எந்த மனுஷனையும் மேன்மைப்படுத்த உம்மால் முடியும், எந்த மனுஷனையும் உயர்த்த உம்மால் முடியும் ஆண்டவரே.
உங்களுடைய ஆராதனை அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. இந்த காலங்களில் எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா போராட்டங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். உம்மை ஆராதிக்கும் பொழுது உங்களுடைய அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரும் நிரப்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தினால் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் நீர் வாசம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். காலங்களில் உம்மை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் ஒவ்வொருவரும் இந்த காலங்களில் உம்மை ஆராதிக்கிறார்கள் அப்பா. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தை உணரட்டும் அப்பா. அடையவேசில் காணப்படுகிற வேதனைகள், துக்கங்கள் மாறட்டும், கண்ணீர்கள் மாறட்டும் ஆண்டவரை, இடுக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரை. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீது சொல்கிறார், நான் நம்பி இருக்கிற ஆண்டவரே, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை என்று சொல்லி எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவரை நான் நம்பியிருந்தேன், அவரையே நான் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன், இதுவரைக்கும் நான் வெட்கப்பட்டு போனதே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த காலங்களில் எல்லாரும் அந்த வார்த்தைகளை அறிக்கையிடுவோமா? அந்த வேத வசனத்தை நாம் அறிக்கையிட்டு சொல்லும் ஆண்டவரே, நாம் நோக்கி பார்க்கிறோம்ப்பா. என் வாழ்க்கையில நான் ஒரு நாள் அவமானங்களே கூடாது, நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போகக்கூடாதுப்பா. ஏன் சொன்ன உங்களுடைய கட்டளைகளை பார்த்து கொண்டிருக்கிறதாகவே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவமான
புதிய பலன் இந்த காலங்களில் நம்மளை நிரப்பட்டும். முக்க ரெகன ஷந்த ரபா கப ரபா ரிபி யொக்கன சீக்க ரதனா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற வேதனைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், எல்லா விதமான குறைவுகள் இந்த காலங்களில் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நிறைவான ஆவியானவரை வரும் பொழுது எல்லா குறைவுகளும் ஓடி போகும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. இந்த ஆராதனையில் பங்கெடுத்த ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிங்க. அவருடைய அங்கலாய்ப்புகள், வேதனைகள் எல்லாம் நீ மாற்றுங்கப்பா. ஒரு சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். வாரம் முழுவதும் நீர்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. விசேஷமா எங்க தேசத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். சீக்கிரத்தில் அந்த பிள்ளை நோய்கள் எல்லாம் எங்க தேசத்தை விட்டு மாறட்டும் ஆண்டவரே. அந்த வைரஸ் எல்லாம் அழிக்கப்படும்படியா நாங்கள் செபிக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் விடுதலை பெறும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அது பரவாதபடியே நாங்கள் கட்டளையிடுகிறோம். அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. அநேக இடங்களில் மழையினால், வெள்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே சோதரிக்கிறோம். நாடுகளில் அற்புதங்களை செய்வீராக ஆண்டவரே. பாதுகாப்பை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்க. நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு ஆராதனை நாம் ஆண்டவரை துதித்து ஆராதித்தோம். ஆண்டவர் நம்முடைய ஆராதனையில் மகிமைப்பட்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 8வது மாதத்தில் இந்த 2வது ஓய்வு நாளில் சோதரன் உங்களை சந்திப்பதில், இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நாம் கண்களை மூடி நாம் இந்த ஆராதனை கர்த்தர் நம்மோடு பேசும்படியா நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி தாங்கி வழி நடத்தி வந்த உங்களுடைய கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் ஆண்டவரே, எங்களுடைய பாதப்படியில நல்ல புங்கை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல புங்கை தெரிந்து கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறபடி உங்களுடைய பாதப்படியில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு பேசுவீராக. நீர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு இருக்கிறீரோ அவைகளை ஆண்டவர் இந்த நாளிலே எங்களோடு ஆண்டவரை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட ஆண்டவர் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் நம்மோடு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஞாபகம் இருக்கா? கடந்த வாரத்தில் நாம் ஆண்டவர் கொடுத்த 8வது மாதத்திற்கான வாக்குத்தத்தத்தை நாம் தியானித்தோம். கர்த்தர் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நல்லவர். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். இந்த நாளில் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். உசியா ராஜாவை குறித்து நாம் இந்த பகுதியில் வாசிக்கிறோம். உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். எனக்கு மேல் தேவப்பிள்ளையே, கர்த்தரை தேடுகிற நாட்கள் தேடாத நாட்கள், கர்த்தரை ஆராதிக்கிற நாட்கள் ஆராதியாத நாட்கள், ஜெபிக்கிற நாட்கள் ஜெபிக்காத நாட்கள் ஆண்டவர் பிரித்து பார்க்கிறார்.
உசியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் 16 வயதாய் இருந்தபோது அவன் ராஜ்யபாரம் பண்ணினான். உசியா ராஜா. அந்த பெயர் உசியா என்கிற அந்த பெயருக்கு அர்த்தம் யெகோவா என் பலம் என்கிறதான அர்த்தம். வாழ்ந்த காலம் கிமு 810 758 வரை. உசியா ராஜாவின் தகப்பன் அமத்சியா. அமத்சியா ராஜா ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 4ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய நல்ல கவனிங்க. உசியா தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். செம்மையானதை செய்தான். ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனம் இணங்கி இருந்தான். எனக்கு தேவர்களே, உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, தகப்பன் செய்தபடியெல்லாம் செய்தான். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகன். ராஜ குடும்பத்தில் பிறந்திருக்கிறவர்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தகப்பனுக்கு கீழ்ப்படியாத அநேக ராஜாக்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் உசியா ராஜா தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவன். இரண்டாவது, இந்த உசியா வாழ்ந்த காலத்தில் சகரியா என்கிற ஒரு மனுஷன் வாழ்ந்தான். இந்த சகரியா புத்திமானாய் இருந்தான். அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் புத்திமானாய் இருந்தான். அந்த சகரியா தேவனை தேடினவனாய் இருந்தான். அந்த சகரியாக்குள் இருந்த அந்த அனுபவம் இந்த உசியாக்குள் வந்தது. அதை தான் நம்ம செய்கிறோம். ஆகவே he had a best friend in his life. என்ன அப்படின்னா, சகரியாவோடு அவனுக்கு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. காரணம், இவன் ஒரு சின்ன வாலிப சகோதரன். இவன் பாருங்க 16 வயசுல ராஜ்யபாரத்தை எடுத்தான். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தபடியினால், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் அவனுக்குள் இருந்தபடினாலும், அந்நாட்களிலே தேசத்தில் இருந்த கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த சகரியா என்கிற ஒரு மனுஷனுடைய நட்பு அவனுக்குள் இருந்தபடினாலையும் ஆண்டவர் அவன் செய்தவை எல்லாம் வாய்க்க பண்ணினார். எனக்கு தேவப்பிள்ளையே, 3ஆவதாக இந்த உசியா ராஜாவுக்குள் இருந்த 3வது ஒரு காரியம், உசியாவுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பெயர் யோதாம். 27ஆம் அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். யோதாம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யோதாம் தன் வழிகளை தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நேராக்கினதினால் தளப்பட்டான். தன் மகன் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மகனாக வளர்த்தான். ஒரு பெரிய காரியம், பெரிய பாக்கியம். இன்னைக்கு நாம் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாய் வளர வேண்டும். இந்த உசியா அவன் தகப்பனுக்கு அவன் கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான். அதே போல அவனுக்கு அளித்த பிள்ளையும் அவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் காணப்பட்டான். 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிங்க. 2ஆம் வசனம். அவன் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். எனக்கு தேவப்பிள்ளையே, அங்கே உசியா கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு தேடின நாட்கள் உண்டு, தேடாத நாட்கள் உண்டு. 14ஆம் வசனத்துல 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நாம் பார்ப்போமானால், அவன் பலப்பட்ட போது
தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி என்று வாசிக்கிறோம். அவன் நல்ல பலப்பட்டான், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அவன் மனம் கேடுண்டாகும்படி மேட்டிமையாகிற்று என்று வாசிக்கிறோம். மேட்டிமையாகிட்டு கடைசி நாட்கள்ல அவன் குஷ்டரோகம் வந்து சோத்திரம் தன் பிதாக்களோட அடக்கம் பண்ண முடியாதபடி சோத்திரம் அருகாமையிலே அடக்கம் பண்ணினதாக நாம் வாசிக்கிறோம். 23ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், உசியா தன் பிதாக்களோட நித்திரை அடைந்த பின்பு ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை அவன் பிதாக்கள் அண்டையில் ராஜாக்களை அடக்கம் பண்ணுகிற இடத்திற்கு அருகான நிலத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான். அதே வேளையில யோதாமை குறித்து 9ஆம் வசனத்தை வாசிய 27:9 யோதாம் தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின்பு அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். சோத்திரம். எனக்கு அருமையான தேவப்பிள்ளையே, கர்த்தரை தேடின நாட்கள் கர்த்தர் உன் காரியங்களை வைக்கப்படுவார். தேடாதே போனால், கர்த்தரை தேடாதே போனால் உன் காரியங்கள் வாய்க்கப்பட முடியாது. ஆகவே கர்த்தரை தேடின நாட்களில் மறுபடியும் வாசிங்க 5ஆம் வசனம், 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினைந்திருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் கவனிய அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். நீங்களும் நானும் கர்த்தரை தேட மனம் இறங்குவோம். தாழ்மையோடு ஆண்டவரை தேட நம்மை ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆண்டவரை தேடுகிற காரியம் எப்படி தேடுகிற காரியம் வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். எனக்கருமையான தேவப்பிள்ளையே, நீங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால், நான் கர்த்தரை தேடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகிற ஒரு அனுபவம், ஆலயத்துக்கு போகிற ஒரு அனுபவம். தேவனை தேடுகிற எவரும் ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். நல்ல கவனிங்க. அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். எப்படி தேடணும்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு போய் தேடணும். முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை கண்டடையத்தக்கதாய் தேட வேண்டும். கண்டடையத்தக்கதாய் தேட வேண்டும். மூன்றாவதாக 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும்
தேடி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஆண்டவர் இந்த இடத்துல சாலமோனை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ உத்தமனாய் நடந்து அவரை நீ முழு இதயத்தோடு தேட வேண்டும். ஏனென்றால் அவர் உன்னை ஆராய்ந்து அறிகிறார். நம்முடைய தேவன் நம்முடைய இருதய உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவர். நம்மை குறித்து நம்மை காண்கிறவர்கள் அறியாமல் இருக்கலாம். நம்மை குறித்து சோதனை நமக்கு பழகிறவர்கள் நம்முடைய போதகர் தெரியாமல் இருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். வெளி தோட்டத்தை தான் மனுஷர்கள் பார்ப்பார்கள். ஆனால் தேவனோ உள்ளிந்திரியங்களையும் அவர் அறிகிறார். அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். ஆலயத்துக்குள் வருகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது ஆண்டவர் அறிவார். ஜாக்கிரதை. உத்தமர்களாய் நடந்து உங்கள் இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிறபடினால் உண்மையாய் தேடுவீர்களே ஆனால் முழு இருதயத்தோடு தேடுவீர்களே ஆனால் ஆசரிப்பு கூடாரத்தில் கடந்து வந்து ஆண்டவரை தேடுவீர்களே ஆனால் நீங்கள் அவரை கண்டறிய முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. எனக்கு பிள்ளையே, எல்லா விசுவாசிகளும் அறிந்த ஒரு வசனம், திரும்ப நாம் மனப்பாடப்படுகிற ஒரு வசனம். நல்லது. அதே வேளையில குறிப்பிட்டிருக்கிற காரியங்களை பாருங்க. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், தன்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு அவரை தேடினால். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில சோதரம் உங்களை தாழ்மை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே இந்த உசியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். அவனை ஆண்டவர் ஆசீர்வதித்தான். அவன் கர்த்தருக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தரை தேடின போது ஆண்டவர் அவன் காரியங்களை வாய்க்க பண்ணினார். ஆனால் மன மேட்டிமை அவனுக்குள் வந்தபோது குஷ்டரோகம் அவனுக்குள் வந்தது. கொடிய வியாதி. நாட்களில் சோதனம். இஸ்ரவேலர்களுக்குள்ளே இந்த குஷ்டரோகம் வியாதி உள்ளவர்கள் தீட்டு என்று கருதப்பட்டார்கள். அந்நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ளவர்கள் அவர்கள் வெளியே சகஜமாய் நடக்க முடியாது. அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள். இந்நாட்களிலே எனக்கு தேவப்பிள்ளையே, கர்த்தரை தேடுகிற நாட்களில் உங்கள் காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களை தாழ்த்தி எப்படி தேடணுமா? முதல்ல ஆசிரியர் கூடாரத்துக்கு போய் தேடணும். 2வது முழு இருதயத்தோடு தேடணும். 3வது அவர் ஆராய்ந்து அறிகிறவர். இருதயத்தை ஒருவேளை பாஸ்டர்கிட்ட நல்லா தெளிவாக சொல்லிடலாம். பாஸ்டர், நான் ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்ணுறேன், 4 தடவை ஜெபம் பண்ணுறேன் சொல்லிடலாம். ஆண்டவர் அறிவார். ஹல்லேலூயா. நீங்கள் உண்மையாய் தேடுகிறீர்களா என்பதை ஆண்டவர் அறிவார். 4வது உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவரை தேட வேண்டும். 5ஆவதாக வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களில் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்.
அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நம்மை வெளிப்படுத்துகிற தேவன் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அது சொல்லுகிறார் பாருங்க, நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தேவனோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை உண்மையாய் தங்களை தாழ்த்தி முழு இதயத்தோடு அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார். உங்களுக்கு தேவன் வெளிப்படுவார். ஆகவே எனக்கமே தேவப்பிள்ளையே, உண்மையாய் அவரை தேடுகிற இருதயம் உள்ளவர்களாய் நாம் இந்த 8வது மாதத்தில் காணப்படுவோம். போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லாம் வரும். எல்லாம் அந்நாட்களிலே இருந்தது தான். எதுவும் புதுசு இல்லை. ஆகவே நாம் ஆண்டவரை முழு இதயத்தோடு, உத்தம இதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீதின் அனுபவத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். சங்கீதம் 9:10ஆம் வசனம். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். எனக்கு தேவப்பிள்ளையே, சங்கீதக்காரனாய் தாவீதுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன நம்பிக்கை? கர்த்தரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. எனக்கு தேவப்பிள்ளையே, உன் வாழ்க்கையில சொந்த பந்தங்கள் கைவிட்டிருக்கலாம், உற்றார் உறவினர்கள் கைவிட்டிருக்கலாம். ஆனால் தேவனை, ஆண்டவரை, உன்னை படைத்த தேவனை நீ தேடுவாயானால், முழு இருதயத்தோடு தேடுகிற அனுபவம் உனக்குள் இருக்குமையானால், அவர் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டார். 34ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எவ்வளவு அருமை எழுதுகிறார் பாருங்க. அந்த 9ஆம் சங்கீதத்தில் அவர் நம்பிக்கையோடு இருக்கிறார். 34ஆம் சங்கீதத்துக்குள்ள வரும்போது 4ஆம் வசனத்தை வாசிங்க. 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நீ சொல்ல முடியுமா? ஆண்டவரின் பயத்தை எல்லாம் நீக்கி போட்டால் சொல்ல முடியுமா? ஏதன் சொல்லுகிற பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அப்போ ஒரு பூரண அன்பு உங்களுக்குள் வந்தா சோதரம், ஆண்டவரை தேடுகிற அனுபவம் உங்களுக்குள் நிறைவேறும். ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் பூரண அன்புக்கு சமமானது. பிரியமானவர்களை, இங்க வாசிக்கிறோம், நான் கர்த்தரை தேடினேன். சங்கீதக்காரனாகிய தாவீது தெளிவா சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் அவரை தேடுகிற அனுபவம் நமக்கு வேண்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். ஆகவே செவி கொடுத்தார் என்னுடைய எல்லா பயத்துக்கும். நாட்களில் தாவீதுக்கு எத்தனையோ சத்துருக்கள் இருந்தார், எத்தனையோ போராட்டங்கள், அவனுடைய மரணத்துக்கு ஏதுவான போராட்டங்கள். ஆனால் சோதர கத்தை கைவிட்டாரா? இல்லை. திக்லாக்கின் அனுபவம், அவன் இழந்தவைகள் எல்லாவற்றையும் கத்த திரும்ப கொடுத்தார். வாழ்க்கையில் எனக்கு அருமையான பிள்ளைய, கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும். கர்த்தர் அப்பொழுது உனக்கு சகலவித பயத்தையும் நீங்களாக்கி விடுவார். உனக்குள் காணப்படுகிற எல்லாவித பயங்கள் கர்த்தர் நீக்கி போடுவார். ஸ்தோத்திரம். அதே 34ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் வசனம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும்
குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைபடாது. நீங்கள் உண்மையாய் கர்த்தரை தேடினால் ஒரு நன்மை உங்களுக்கு குறைபடாது. ஒரு நன்மை ஆண்டவருக்கு தெரியும். அந்த நன்மை எப்போ கொடுக்கணும்னு தெரியும். அந்த நேரத்தில் கரெக்டாக கொடுப்பார். ஆண்டவர் செய்ய நினைத்ததை தடை செய்ய தக்கவன் யார்? ஆகவே ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபடாதபடிக்கு அவரை தேடுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு அவசியம். அதே 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. 14ஆம் வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். சமாதானத்தை தேடணும். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த நாட்கள்ல சமாதானம் உங்கள் குடும்பத்துல சமாதானம் இருக்கணும். எவ்வளவு சமாதானம் இருந்தாலும் நிம்மதியா சாப்பிட முடியவில்லைன்னு சொன்னா சமாதானம் இல்லை, பதிவிட்டாச்சு. சமாதானம் திருடு போயிடுச்சு. எத்தனையோ குடும்பம் வருமானம் இருக்கு, நல்ல வருமானம் இருக்கு, ஆனா ஸ்தோத்திர குடும்பத்துல சமாதானம் இல்லை. பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், உன் சமாதானத்தை தேடிக்கொள், உன் சமாதானத்தை தொடர்ந்து கொள். ஆகவே பிரியமானவர்களே, இயேசுநாதர் புதிய பாட்டில் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய காரியம், பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதா. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு பூமியில வந்து நமக்கு கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னா, அவருடைய சமாதானத்தையே நம்மளுக்கு கொடுத்து விட்டு போனார். எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க, எவ்வளோ பாக்கியம் பாருங்க. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில ஆண்டவருடைய சமாதானத்தை நீங்கள் தேட வேண்டும். இயேசுவின் சமாதானம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தினால நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், உன் காரியங்கள் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், விரும்புகிற காரியம் வாய்க்கும். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் உனக்குள் இருக்குமானா, என் தேவனை கண்டடையத்தக்க தேடுகிறவனாய் நீ இருப்பாயானா, என் தேவன் சொல்கிறார், அவரை தேடின நாட்களில் காரியம் வாய்த்தது. அவரை தேடுகிற நாட்களில் காரியம் வாய்த்தது. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் கடைசி பகுதியில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். என்னென்ன காரியங்களை வாய்க்க செய்தார்? சோகம் 7ஆம் வசனத்துல வாசிக்கிற கடைசி பகுதியில தேவன் அவனுக்கு துணை நின்றார். 8ஆம் வசனத்துல கடைசி பகுதியில அவன் மிகவும் பலம் கொண்டான். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில சோத்திரம், என்ன முயற்சியில் இருந்தாலும் சரி, என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, என்ன சம்பாத்தியம் பண்ணினாலும் சரி, தேவன் உங்களுக்கு துணை நிற்க வேண்டுமானால் அவரை நீங்கள் தேட வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆசீர்வாதத்தில் பலம் கொள்ள வேண்டுமானால், என் தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவரை நீங்கள் தேட வேண்டும். அவரை தேடுகிற அனுபவம் உங்களுக்குள் இருக்கும் போது கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்கப்படுகிறார். ஆமென். சுவாதிக்கிறீங்களா? அவரை தேடுகிற நாட்களில் உங்கள் காரியம் வாய்க்கும். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் உங்களை சோதரிக்கிறோம். நீ கொடுத்த உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை தேடுகிற அனுபவத்தை ஆண்டவர் எங்களுக்கு காரணம்.
ஆலயத்தில் போய் உம்மை ஆராதித்து உம்மை தேட ஆண்டவரே கூடி வருவதை விட்டுவிடாதபடிக்கு உம்மை தேடி கண்டறியத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து முழு இருதயத்தோடு உம்மை தேட, முழு பலத்தோடு உம்மை துதிக்க ஆண்டவரே முழு ஆத்மாவோடு உம்மை தேடத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும். நீர் எங்களை ஆராய்ந்து அறிகிறபடியினால் ஆண்டவரே சொல்ற உத்தம இருதயத்தோடு ஆண்டவரை நாங்கள் உம்மை தேட எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியான தேவனை எங்களை தாழ்த்த ஆண்டவரே எங்களை வெறுமையாக்க தகப்பனே நாங்கள் எல்லா பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி உம்மை தேட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். ஆவியான தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரே உண்மையில ஒரு வைராக்கியமான நம்பிக்கை வைத்திருந்தான். ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்கள் கைவிடப்படுகிறது இல்லை. ஆம் ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே உம்மை தேடத்தக்கதா தேடுகிற நாங்கள் கைவிடப்படுகிறது இல்லை என்று விசுவாசிக்கத்தக்கதா கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. சங்கீதக்காரன் சொல்வது போல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் அவரை தேடினேன், அவர் எனக்கு எல்லா பயத்தையும் நீக்கி விடுதலை ஆக்கினார் என்று சொன்ன வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே எல்லா பயங்களும் நீங்கத்தக்கதா உம்மை தேடுகிற அனுபவத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தால உம்முடைய சமாதானத்தை தேட அதை தொடர்ந்து கொள்ள கர்த்தர்களுக்கு உதவி செய்ய. எங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கர்த்தரை பேசியிருக்கிறீர். ஒவ்வொருவரையும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஆவியான தேவன் இந்த மாதத்தில் எங்கள் காரியங்களை வாய்க்கப்படுவேன் என்று வாக்குறுத்த எங்கள் தேவன் உம்மை தேடத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாரும். இந்நாட்களிலே உம்மை தேடுகிற இந்நாட்களிலே எங்கள் காரியங்கள் வாய்க்கும்படியாய் கர்த்தரின் அனுக்கிரகம் செய்வீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமையாவது எடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.